முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 55. தலைப்பு: அர்ஜுனன் செய்த போர். தி பேட்டில் ஆஃப் அர்ஜுனா. பீஷ்ம பருவா செக்ஷன் 55. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 13. இந்த பதிவின் சுருக்கம்: அஸ்வத்தாமனுடன் போரிட்டுக் கொண்டிருக்கும் திருஷ்டத்யும்னனை கண்டு அபிமன்யு அங்கே விரைவது. பெரும் வீரர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த அபிமன்யுவை எதிர்த்து துரியோதனன் மகனான லக்ஷ்மணன் விரைவது. அபிமன்யுவிடம் துன்புறும் தனது மகனை கண்டு துரியோதனன் அங்கே விரைவது. அபிமன்யுவை காக்க அர்ஜுனன் அங்கே விரைவது. அர்ஜுனன் புரிந்த பெரும் போர். கௌரவ வீரர்கள் அனைவரும் நாலா பக்கமும் சிதறி ஓடுவது. இரண்டாம் நாள் போரை பீஷ்மர் முடிவுக்கு கொண்டு வருவது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 55. அர்ஜுனன் செய்த போர். இப்பதிவிற்குள் நுழைவோம். சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான். அந்த நாளின் முற்பகல் கடந்ததும், ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, தேர்கள், யானைகள், குதிரைகள், காலாட்படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள் ஆகியோரின் அழிவு தொடர்ந்தபோது துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், சல்லியன் மற்றும் உயர் ஆன்ம கிருபர் ஆகிய 3 வலிமை மிக்க தேர் வீரர்களுடனும் பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யும்னன் போரிட்டுக் கொண்டிருந்தான். பாஞ்சால மன்னன் துருபதனின் வலிமை மிக்க அந்த வாரிசு திருஷ்டத்யும்னன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனின் குதிரைகளை கொன்றான். தன் விலங்குகளான குதிரைகளை இழந்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் விரைவாக சல்லியனின் தேரில் ஏறிக்கொண்டு பாஞ்சால மன்னன் அந்த திருஷ்டத்யும்னனின் மீது தன் கணைகளை பொழிந்தான். துரோணரின் மகன் அஸ்வத்தாமனுடன் திருஷ்டத்யும்னன் போரில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை கண்ட சுபதிரையின் மகன் அபிமன்யு, ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, தனது கூரிய கணைகளை இறைத்தபடி அங்கே விரைந்து வந்தான். அந்த அபிமன்யு சல்லியன் மீது 25, கிருபரன் மீது 9, அஸ்வத்தாமன் மீது 8 என தன் கணைகளை அடித்தான். எனினும் இறகு படைத்த பல கணைகளால் அந்த துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை தொலைத்தான். சல்லியன் 12 கணைகளாலும் கிருபர் 3 கூரிய கணைகளாலும் அபிமன்யுவை துளைத்தனர். உமது பேரனான லக்ஷ்மணன், அதாவது துரியோதனனின் மகன் லக்ஷ்மணன், சுபதிரையின் மகன் அபிமன்யு போரில் ஈடுபடுவதைக் கண்டு சினம் தூண்டப்பட்டு அபிமன்யுவிடம் விரைந்தான். அவர்களுக்கு இடையிலான பெரும் போரும் தொடங்கியது. சினம் தூண்டப்பட்ட துரியோதனனின் மகன் லக்ஷ்மணன் அந்த மோதலில் கூரிய கணைகளை கொண்டு சுபதிரையின் மகன் அபிமன்யுவை துளைத்தான். அந்த செயல் மிகுந்த அற்புதம் நிறைந்ததாக தோன்றியது. ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, கோபம் தூண்டப்பட்டவனும் வேகமான கரங்களை கொண்டவனுமான அபிமன்யு தனது சகோதரன் லக்ஷ்மணனை 500 கணைகளால் துளைத்தான். லக்ஷ்மணனும் தன் கணைகளை கொண்டு அந்த அபிமன்யுவின் வில் தண்டின் பகுதியில் அதனை வெட்டினான். இதனால், ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, மக்கள் அனைவரும் உரக்க கூச்சலிட்டனர். பகை வீரர்களை கொல்பவனான அந்த சுபதிரையின் மகன் அபிமன்யு தனது ஒடிந்த வில்லை ஒரு பக்கம் விட்டுவிட்டு அழகானதும் கடுமையானதுமான மற்றொரு வில்லை எடுத்துக்கொண்டான். இப்படி மோதலில் ஈடுபட்டவர்களும் மனிதர்களில் காளையருமான விருவரும் ஒருவரை ஒருவர் சாதனைகளில் விஞ்ச விரும்பி கூரிய பல கணைகளால் ஒருவரை ஒருவர் துளைத்துக் கொண்டனர். அப்போது, ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, உமது பேரன் அபிமன்யுவால் இப்படி துன்புறுத்தப்படும் தனது வலிமை மிக்க மகன் லக்ஷ்மணனை கண்ட மன்னன் துரியோதனன் அந்த இடத்திற்கு விரைந்து சென்றான். அந்த இடத்தை நோக்கி உமது மகன் துரியோதனன் திரும்பியதும் மன்னர்கள் அனைவரும் தேர்க்கூட்டங்களுடன் அனைத்து புறங்களில் இருந்தும் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டனர்.
போரில் வீழ்த்தப்பட முடியாதவனும் கிருஷ்ணனுக்கு நிகரான ஆற்றல் கொண்டவனுமான அந்த வீரன் அபிமன்யு இப்படி அந்த வீரர்களால் சூழப்பட்டாலும் சிறிதும் நடுங்காதிருந்தான். அந்த சுபதிரையின் மகன் அபிமன்யு போரில் ஈடுபட்டு வருவதை கண்ட தனஞ்சயன் அர்ஜுனன் கோபத்தால் தூண்டப்பட்டும் தனது மகனை காக்க விரும்பியும் அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். அதன் பேரில் பீஷ்மர் மற்றும் துரோணரின் தலைமையில் இருந்த மன்னர்கள் தங்கள் தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகள் ஆகியவற்றுடன் அந்த சவ்யசச்சின் அர்ஜுனனை நோக்கி வேகமாக விரைந்து சென்றனர். அப்போது யானைகள், குதிரைகள், தேர்கள், காலாட்படை ஆகியவற்றால் திடீரென எழுப்பப்பட்ட பூமியின் புழுதி அடர்த்தியாக வானத்தை மூடுவது தெரிந்தது. மேலும் ஆயிரக்கணக்கான யானைகளும் நூற்றுக்கணக்கான மன்னர்களும் அர்ஜுனனின் கணைகளை அடைந்தபோது எந்த முன்னேற்றத்தையும் மேற்கொண்டு அடைய முடியவில்லை. உயிரினங்கள் அனைத்தும் உரத்த அலறல்களை வெளியிட்டன. திசை புள்ளிகள் அனைத்தும் இருளடைந்தன. குருக்களுடைய அத்துமீறலின் விளைவுகளை பொறுத்தவரை அப்போது அது கடுமையான மற்றும் கொடூரமான தன்மையை அடைந்தது. அந்த கிரீடி அர்ஜுனனால் அடிக்கப்பட்ட அம்புகளின் விளைவால் வானத்தையோ திசைப்புள்ளிகளையோ சூரியனையோ வேறுபடுத்தி காண முடியவில்லை. தங்கள் முதுகில் இருந்த கொடிகளை இழந்த யானைகள் பலவாக இருந்தன. தங்கள் குதிரைகளை இழந்த தேர் வீரர்களும் பலராக இருந்தனர். தங்கள் தேர்களை இழந்து உலவி கொண்டிருந்த தேர்ப்படை தலைவர்கள் சிலரும் காணப்பட்டனர். தங்கள் தேர்களை இழந்த சில தேர் வீரர்கள் தோள்கள் அங்கதங்களால் அலங்கரிக்கப்பட்டு கைகளில் ஆயுதத்துடன் அங்குமிங்கும் உலவிக் கொண்டிருந்ததை காண முடிந்தது. குதிரையோட்டிகள் தங்கள் குதிரைகளை கைவிட்டும், யானையோட்டிகள் தங்கள் யானைகளை கைவிட்டும், ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அர்ஜுனன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அனைத்து புறங்களிலும் சிதறி ஓடினர். அர்ஜுனனுடைய கணைகளின் விளைவால் மன்னர்கள் விழுவதும், தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகளில் இருந்து அவர்கள் வீழ்த்தப்படுவதும் காணப்பட்டது. கடுமையாக மாறிய முகம் கொண்ட அர்ஜுனன் கதாயுதத்தை பிடித்தபடி உயர்த்தப்பட்ட வீரர்களின் கரங்களையும், வாள்களையோ ஈட்டிகளையோ அம்பரா தூணிகளையோ கணைகளையோ விற்களையோ அங்குசங்களையோ கொடிகளையோ தாங்கிக் கொண்டிருந்த கரங்களையும் தனது பயங்கர கணைகளை கொண்டு போர்க்களமெங்கும் வெட்டினான். அந்த போரில் உடைந்து சுக்குநூறாக்கப்பட்ட முள்பதிந்த தண்டங்கள், உலக்கைகள், சவலங்கள், குறுங்கணைகள், பட்டாகத்திகள், கூர்முனை கொண்ட போர்க்கோடரிகள், வேல்கள், கேடயங்கள், கவசங்கள், கொடிமரங்கள், வீசி எறியப்பட்ட அனைத்து வகை ஆயுதங்கள், பொற்காம்புகள் கொண்ட குடைகள், இரும்பு கொக்கிகள், தாற்றுக்கோள்கள், சாட்டைகள் மற்றும் பூட்டாங்கயிறுகள் ஆகியவை குவியல்களாக கொட்டப்பட்டிருப்பதை அந்த போர்க்களத்தில் காண முடிந்தது. ஓ ஐயா திருதராஷ்டிரரே, வீர அர்ஜுனனை போரில் எதிர்த்து முன்னேற உமது படையில் ஒரு மனிதனும் இல்லை. பிரதையின் மகன், அந்த குந்தியின் மகன் அர்ஜுனனை போரில் எதிர்த்து சென்ற எவரும் கூரிய கணைகளால் துளைக்கப்பட்டு அடுத்த உலகிற்கு அனுப்பப்பட்டனர். உமது போராளிகள் அனைவரும் ஓடும்போது அர்ஜுனனும் அந்த வாசுதேவன் கிருஷ்ணனும் தங்கள் அற்புத சங்குகளை முழங்கினர். அந்த போரில் குரு படை நிர்மூலமாக்கப்பட்டதை கண்ட உமது தந்தை தேவவிரதர், அதாவது அந்த பீஷ்மர், புன்னகைத்தவாறே பரத்வாஜரின் வீரமகன் துரோணரிடம் சொன்னார். கிருஷ்ணனின் துணையை கொண்டவனும் பாண்டுவின் வீரமகனுமான இந்த வலிமை மிக்க தனஞ்சயன் அர்ஜுனன் தான் ஒருவனே நமது துருப்புகளை கையாள தகுதி வாய்ந்தவன் போல அவர்களை கையாள்கிறானே. நாம் இப்போது காணும் இவனுடைய வடிவம் யுக முடிவில் தோன்றும் அந்தகனுக்கு, அனைத்தையும் அழிப்பவனுக்கு ஒப்பாக இருப்பதால் இன்று இந்த போரில் எவ்வழியிலும் இந்த அர்ஜுனன் வீழ்த்தப்பட முடியாதவனாகவே இருக்கிறான். நம்முடைய இந்த பரந்த படையை மீண்டும் திரட்டுவது இயலாது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஓடும் நமது துருப்புகளை பாரும். அதோ
அனைத்து வழிகளிலும் முழு உலகின் பார்வையை கொள்ளையடிக்கும் சூரியன் அஸ்தம் என்று அழைக்கப்படும் சிறந்த மலையை அடையப் போகிறான். இதனால் ஓ மனிதர்களில் காளையே, துரோணரே, படைகளை திரும்ப அழைக்கும் நேரம் வந்துவிட்டதாக நான் நினைக்கிறேன். சோர்வும் பீதியும் அடைந்திருக்கும் வீரர்கள் அனைவரும் போரிட மாட்டார்கள் என்றார் பீஷ்மர். ஆசான்களில் சிறந்த துரோணரிடம் இதை சொன்னவரும் வலிமை மிக்க தேர் வீரருமான பீஷ்மர் உமது படைகளை திரும்ப அழைக்க ஏற்பாடு செய்தார். ஓ ஐயா திருதராஷ்டிரரே, சூரியன் மறைந்து மாலையின் சந்திப்பொழுது ஏற்பட்டதும் உமது படைகளும் அவர்களது படைகளும் பின்வாங்கின என்றான் சஞ்சயன். இத்துடன் 2ஆம் நாள் போர் முற்றிற்று. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 55 அர்ஜுனன் செய்த போர் இப்பதிவு நிறைவுற்றது.